ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன்வே அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு புதிய கம்பெனி தான் சன்வே ஏர்னிங். வந்து புதிய கம்பெனி தான். இந்த கம்பெனியில் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வைக்கிறது மூலியமாக ஸோ இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோன் மூலமாகவே வீட்டிலே இருந்து பார்த்திங்கன்னா மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பற்றி நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் எல்லாமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாரேன். எப்படி ஐடி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லிக் கொடுத்தாரேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணாலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் எப்போயாவது ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலயமா ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயினிங் பேக்கேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பிளான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. 2000, 5000, 10,000 3 பேக்கேஜ் வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த 3 பேக்கேஜில் எவ்வளவு வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியாரேன். இந்த இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் பிளான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இன்கம். ஓகேங்களா. டெய்லி இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெவல் இன்கம்ன்ற உங்களுக்கு வந்து இருக்குது, டீம் இன்கம் அப்படின்னு இருக்குது, டைரக்ட் இன்கம் அப்படின்னு இருக்குது, லெவல் பயர் இன்கம். ஓகேங்களா. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான இன்கம் வந்து இதில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் இன்கம் அப்படின்னு உங்களுக்கு வந்து சொன்னீங்க அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா 2000 பிளானில். ஓகேங்களா. 2000 பிளானில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1 அப்படிங்கிறது உங்களோட டைரக்ட் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒருவரை வந்து நீங்கள் சேர்த்து விட்றீங்க. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட்டு. அவர் மூலியமாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா வந்து கிடைக்கும். அப் டு வந்து பார்த்திங்கன்னா 6 லெவல் வரையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. 6 லெவல் இருக்குது. லெவல் 2ல் இருந்து 6 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ரூபி வந்து கிடைக்கும். டீம் இன்கமாக வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா வந்து கிடைக்கும். டெய்லி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. லெவல் ஃபயர் இன்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க. சீலிங் இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா 500. ஓகேங்களா. 500 வரைக்கும் இந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த பிளானில் நீங்கள் வந்து 2000 பிளானில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடக்ஷன் எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 18%. ஓகேங்களா. ஸோ 18% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிடக்ஷன் வந்து பிடிச்சிப்பாங்க. ஸோ இதுதான் 2000 பிளானு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5000 பிளான் வந்து பார்த்திடலாம். ஓகேங்களா. இந்த 5000 பிளானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 1 டைரக்ட் இன்கம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. 20 ருபீஸ் கொடுக்குறாங்க. லெவல் 2 அப் டு 6 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ருபீஸ் வந்து கிடைக்குது. டெய்லி இன்கமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 75 ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க. லெவல் ஃபயர் இன்கமாக வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் வந்து கிடைக்குது. சீலிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா வந்து கிடைக்குது. ஓகேங்களா. 1000 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து சீலிங்கில் வந்து இருக்குது. இந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15% வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிடக்ஷன் பிடிப்பாங்க. சார்ஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பிளானில் 15%. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா 10,000 பிளான். இந்த 10,000 பிளானில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு வந்து ஜாயின் பண்ணி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒருவர் வர்றாரு அப்படின்னா 30 ரூபா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அவருக்கு கீழே வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு. உங்கள் டீமில் 2ஆவது லெவல்லேருந்து 6ஆவது லெவல் வரைக்கும் டீம் ஃபில் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ருபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ டெய்லி இன்கமாக வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் வந்து 150 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். லெவல் ஃபயர் இன்கமாக வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் கிடைக்குது. சீலிங் இந்த பிளானில் 10,000 ரூபா பிளானில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். டிடக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 12% வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் மொத்தம் 3 பிளானு. 2000 பிளானு, 5000 பிளானு, 10,000 பிளான். ஓகேங்களா. இது 3 பிளான் தான். ஸோ பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன டாஸ்கஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் யூஸிங் ரெஃபரல் லிங்க். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு கீழே ரெஃபரல் லிங்க்கில் தான் ஜாயின் பண்ண முடியும். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்ச் அண்டு 5 ப்ராடக்ட்டு
ஏன் டெய்லி இன்கம் ஓகேங்களா, நீங்கள் வந்து ப்ராடக்டை வந்து வாட்ச் பண்ணுற மாதிரிக்கும் அண்டு பை பண்ணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 3வது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கெட் எலிஜிபிலிட்டி ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபரும் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏன் லெவல் இன்கம் லெவல் ஃபயர் இன்கம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகேவா, ஒரு 4 விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தி பிளான் வேலிடிட்டி இஸ் 300 days ஓகேங்களா ஃப்ரம் தி. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டேட்டில் இருந்து 300 நாட்கள் வரைக்கும் இந்த பிளானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மறுபடியும் ஜாயின் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெனியூவல் தி ஓல்டு வேலிடிட்டி ஓல்டு இன்கம் வில் பி வேலிடேட் ஃப்ரம் நெக்ஸ்ட்டு 300 days வந்து ரெனியூவல் ஓகேவா. நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ரெனியூவல் பண்ணனா தான் அந்த ஓல்டு பிளான்லேயே இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும் ஓகேங்களா. ரெஃபரல் வந்து பார்த்திங்கன்னா நாட் கம்பல்சரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, ஆள் சேர்க்க தேவையில்லை ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போஸ்ட்டு ஸ்டேட்டஸ் சோசியல் மீடியா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எதில் வேணுமாலும் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம் ஓகேங்களா. எதில் வேணுமாலும் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் டாஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இன்கம் அட்லீஸ்ட் 2 ப்ராடக்ட்டு சுட் பி வியூடு பை தி வியூவர்ஸ் இன் தி போஸ்ட்டு அப்லோடு தி பை யூ. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வியூ பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு அந்த ஸ்டேட்டஸ் ஒரு இமேஜ் கொடுத்துருவாங்க. அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கணும். ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி நிறையா கான்செப்ட் வந்து உள்ளே வந்துடுச்சு. ஸோ இது இந்த கம்பெனி வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல இப்போ வந்து இது வந்து புதுசு இல்லை, ஏன்னா நிறையா நிறுவனங்கள் வந்து இருக்குது, ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. வித்ட்ராவல் அலவுடு வீக்லி ஒன்ஸ் ஓகேங்களா. வீக்லி ஒன்ஸு எவ்ரி சண்டேன்னு வந்து கொடுத்துருக்காங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா எடுத்துக்கலாம். அதுவும் சண்டே வந்து வித்ட்ரா ரிக்வெஸ்ட் வந்து சண்டேன்னு போட்டிருக்காங்க. டு கெட் தி செகண்ட் அண்டு 6th லெவல் இன்கம் ஓகேவா. 2 to 6 லெவல் இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 6 டேரெக்டாக வந்து கம்பல்சரி வந்து கொடுக்கணும் ஓகேவா. 2வது லெவலில் இருந்து எனக்கு 6 லெவல் வரைக்கும் டீம் இன்கம் வேணும் அப்படின்னா 6 பேரை நீங்கள் வந்து கம்பல்சரி டேரெக்டில் வந்து கொடுத்தா தான் இந்த இன்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில். மண்டே டு டியூஸ்டே வந்து வித்ட்ராவல் டைம் ஓகேங்களா அப்படின்னு கொடுத்துட்டு அந்த 2 நாளில் வந்து கிரெடிட் ஆகின்னு நினைக்கிறேன். தி டெய்லி ஸ்டேட்டஸ் வில் பி கம்யூனிகேட்டட் த்ரூ தி டெலிகிராம் குரூப்பு. டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் பிக்சர் வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம வந்து நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு ஃபேஸ்புக்கில் ஏதாவது வச்சுட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பாட் ஐடி ஆக்டிவேஷன் ஓகேவா. ஐடி வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. டு கெட் தி செகண்ட் அண்டு 6th லெவல் இன்கம் 6 டேரக்ட் ஓகே ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். 2வது to 6 லெவல் இன்கம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து 6 டேரக்ட் வந்து கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகேவா. ஸோ இதுதான் சன்வே ஆட்ஸ் அப்படிங்கிறது ஒரு புதிய நிறுவனத்தோட பிளான் டீட்டெயில்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இதுதான் உங்களோட வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா. ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதிலே வந்து லீகல் நேம் வந்து சுரேஷ் அப்படின்னு போட்டு ட்ரேடு நேமு சன்வே அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கம்பெனியோட பார்த்திங்கன்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா. ஸோ கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது ஓகேங்களா. அதோட அட்ரஸை வந்து நான் வந்து ரீட் பண்ணிடுறேன். ஃப்ளாட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1/307 ஓகேங்களா. ரோடு வந்து பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட்டு. வில்லேஜ் வந்து லேண்ட்மார்க் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சப் லொக்கேலிட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்புரம் ஓகேங்களா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சிட்டி டவுன் வில்லேஜ் அரியலூர் நார்த்து டிஸ்ட்ரிக்ட் வந்து அரியலூரில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக போய் விசிட் பண்ணுங்கள் கம்பெனியை.
விசிட் பண்ணிவிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸு இது எப்படி அப்படிங்கிறத லைவாக வந்து கேட்டுக்கிட்டு நான் ஜாயின் பண்ணலாமா, ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிறத. ஸோ அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஸோ இந்த அட்ரஸில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ எதுவும் தப்பு இல்லை. டேரெக்டாக விசிட் பண்ணிவிட்டு கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சன்வே கம்பெனியோட உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த பார்த்திங்கன்னா இதையும் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ 2 சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து பார்த்தாச்சு. விருப்பமுள்ள நபர்கள் ஓகேங்களா ஜாயின் பண்ணுங்கள். விருப்பமுள்ள நபர்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அவர் சொல்லி சேர்ந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் இந்த பணம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது கடன் வாங்கி யாரும் வந்து ஜாயின் பண்ணாதீங்க முதல்ல. ஸோ ஓகேங்களா? உங்கள்கிட்ட ஏதாவது இன்கம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அந்த இன்கம்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இவர் தான் சொன்னார், நான் தான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதில் ஜாயின் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க்கு. ஓகேங்களா? ஓன் ரிஸ்க்கு எடுத்து எதாக இருந்தாலும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை திடீர்னு வந்து அமௌண்ட் எதுவும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க பார்த்திங்கன்னா நீங்கள் தான் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எதாக இருந்தாலும் யாரையும் நம்பி உங்களோட ஓன் ரிஸ்கில் வந்து ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ சன்வேயோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஐடி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஐடி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, யாருக்கு பேமெண்ட் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனலை வந்து இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட மொபைல் ஃபோன் மூலம் மணி ஏர்ன் பண்ணுறது கூடிய நிறையா ஜாப்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.